பிக்ஷாட் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் தொடர்ந்து 63 நாயன்மாருடைய வாழ்க்கை வரலாறை சிந்தித்து கொண்டிருந்தோம். அந்த வகையில் இன்றைக்கு 63வது நாயன்மாராக இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகளினுடைய வாழ்க்கை வரலாறை சிந்திக்கவிருக்கின்றோம். இந்த நாயனார் திருநாவலூரிலே பிறந்த ஒரு அற்புதமான நாயனார். சடையனார் இசைஞானியார் என்று சொல்லக்கூடிய பெற்றோருக்கு மகனாக பிறந்தவர். இந்த நாயனாருடைய வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமானது. பிறந்ததிலிருந்து இவர் சிவபக்தி மீது எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் இவர் தன்னுடைய இயல்பான வாழ்க்கையிலே வாழ்ந்துட்டு வராரு. இவருக்கு திருமண ஏற்பாடு செய்யப்படுகிறது. இந்த திருமண நாளன்று எம்பெருமான் இவரை ஆட்கொள்ள வேண்டும் சொல்லி புறப்பட்டு வராரு. ஒரு வயதான முதியவர் வடிவத்திலே இவருக்கு ஓலை கொடுத்து இவரை ஆட்கொண்டு செல்கிறார். அப்படி ஆட்கொண்டு சென்ற பிறகு தன்னுடைய நிலையை அடைகிறார். அதாவது நான் சிவபெருமானுடைய தூதுவனாக இங்கே வந்திருக்கிறேன். இங்கே சைவத்தை நிலைநாட்டுவதற்கும் இங்கே சைவ அடியார்களுக்கு தொண்டு செய்யவும் சிவநெறியை பரப்புவதற்கும் இங்கே வந்திருக்கிறேன் அப்படிங்கிறதையெல்லாம் உணர்ந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையிலே பலவிதமான அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி இங்கே இந்த திருவாரூரிலே தங்கியிருந்து திருவாரூரிலே பறவையாரையும் சங்கிலியாரையும் சிவபெருமானாலேயே திருமணம் செய்விக்கப்பட்டு அதன் பிறகு இவர் செய்த தவறின் காரணமாக 2 கண்களும் போக காஞ்சிபுர ஏகாம்பரநாதரை வழிபட்டு இடக்கண்ணையும் திருவாரூர் தியாகேச பெருமானை வழிபட்டு வழக்கண்ணையும் பெற்று அதன் பிறகு இங்கிருந்து அவர் புறப்பட்டு இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு தளத்திலே குண்டையூர் கிழாரை சந்தித்து அவரோடு ஏற்பட்ட தொடர்பின் காரணமாக அவருக்கு பல நன்மைகளை செய்யும் விதமாக இவர் அற்புதமான பதிகங்களை எல்லாம் பாடி நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே சிவ அர்ப்பணங்களை எல்லாம் பல விதமாக செய்வித்து சேரமான் பெருமாள் நாயனாரினுடைய நண்பராக ஆகக்கூடிய தகுதியையும் இவர் அடைகிறாரு. அவரோடு சேர்ந்து மிகுந்த நட்பு பாராட்டி அவரோடு பல திருத்தலங்களுக்கு சென்று வழிபடுறார். இப்படி வழிபட்டு கொண்டே இருக்கிற போது தன்னுடைய வாழ்வினுடைய இறுதி பகுதியை அடைகிறாரு சுந்தரர். அப்படி அடைந்த பிறகு எம்பெருமானை வழிபட்டு தன்னை கைலைக்கு அழைத்து செல்லும்படி இவர் வேண்டாரு. உடனடியாக கைலையிலிருந்து ஒரு வெள்ளையானை புறப்பட்டு இங்கே இவர் இருக்கக்கூடிய இடத்திற்கு வருகிறது. இப்படி இந்த செய்தியை சேரமான் பெருமாள் நாயனார் கேள்விப்பட்டு இவரிடத்திலே கேட்கிறார், நானும் உன்னோடு கைலைக்கு வரணும்னு சொல்லி. அப்போ குதிரைக்கு காதிலே பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதி இவரும் இவருடைய நண்பரும் சேர்ந்து புறப்பட்டு கைலை போறாங்க. இப்படி பல அற்புதங்களை செய்த இந்த நாயனாருடைய வரலாறு ரொம்ப 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 பெருசு, ரொம்ப ரொம்ப ஆழமானது, நுட்பமானது. நன்றி, வணக்கம்.